கரும்பு ஆலை வச்சு சர்க்கரை வச்சு அதில் வந்து ஆக்சுவலாக கரும்பு வந்து ஒன்லி இவங்களே வெல்லம் பண்ணுவாங்க. ரொம்ப ஆதி காலத்தில் வெல்லம் பண்ணுவாங்க. ஆனால் கரும்பில் வந்து சாராயம் காய்ச்சலாம் அல்லது கரும்பில் வந்து அஸ்கா பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அது வித்தான் இவங்களும் பண்ணுவாங்க. இவங்க கரும்பு பண்ணுறவங்க சாராயெல்லாம் காய்ச்சி எப்போதான் வழக்கம் உண்டு. மது பழக்கம் உண்டு. இருந்தாலும் அதை ஒரு கமர்ஷியலாக கொண்டு வந்து விற்கலான்ற ஐடியாவை கொண்டு வந்து இங்கிலீஷ்காரர் தான் ஆக்சுவலாக கொண்டு. அப்போ முதல்ல வந்து ரிஃபைன் பண்ணுறச்ச அஸ்கா வந்தோடனே அஸ்கா வித்தாம என்ன கேட்டா. அஸ்கா ரொம்ப ஃபேமஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி 20th செஞ்சுரியில் வந்து அஸ்கா வந்தது. அந்த அஸ்கா தேவை லட்டு தயாரிக்கிறதுக்கு. நீ யாரெல்லாம் கேளுங்க, நீங்க லட்டு எப்படி தயாரிக்கணும்னா அஸ்கா பண்ணுவாங்க. அஸ்கான்னா சர்க்கரை, ஐ மீன் ரிஃபைன் சுகர், ஒயிட் சுகர் வேணும். அல்லது ஓகே ஒயிட் சுகர் கிடைக்கல, வேற சுகர் ஓகே நோது இருக்கும். இப்போ அந்த மாதிரி சுகர் வந்ததே உங்களுக்கு இந்தியா உலகத்துல ஒரு ரிஃபைன் சுகர் வந்ததே கிட்டத்தட்ட 200 years தான் ஆச்சு. சரி, உலகத்துல